இன்று இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் வெறும் கல்லூரி பட்டத்தை மட்டும் வைத்திருப்பவர்களை விட செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களில் மைக்ரோ கிரெடென்ஷியல், அதாவது குறுகிய கால சான்றிதழ் முடித்த புதிய பட்டதாரிகளுக்கு 15% அதிகமான சம்பளம் தந்து உடனடியாக வேலைக்கு எடுக்க துடிக்கிறார்கள். சரி, இந்த மைக்ரோ கிரெடென்ஷியல் என்றால் என்ன? இது 3 அல்லது 4 ஆண்டுகள் படிக்கும் முழுமையான கல்லூரி பட்டம் அல்ல. அதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட நவீன திறனை, உதாரணமாக ChatGPT போன்ற ஜெனரேட்டிவ் AI கருவிகளை பயன்படுத்துவது, தரவு பகுப்பாய்வு போன்றவை 2 முதல் 6 மாதங்களில் குறுகிய கால படிப்பாக படித்து பெறும் சான்றிதழாகும். இத்தகைய சான்றிதழ் வைத்திருப்பவர்களின் ரெஸ்யூம்கள் நிறுவனங்களால் மிக விரைவாக தேர்வு செய்யப்பட்டு நேர்காணல் சுற்றுகள் வேகமாக முடிக்கின்றன. இந்தியாவில் உள்ள 5 நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 3 ஜென் AI, அதாவது ஜெனரேட்டிவ் AI நுண் சான்றிதழ்களை பெற்ற புதிய பட்டதாரிகளுக்கு 15% அதிகமான சம்பளத்தை வழங்க தயாராக இருப்பதாக தெரிகிறது. ஆய்வு செய்யப்பட்ட அனைத்து நாடுகளிலும் இதுவே மிக அதிகமாகும் என்று கல்வி தொழில்நுட்ப நிறுவனமான கோர்செரா தனது மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் இம்பாக்ட் ரிப்போர்ட் 2026 நுண் சான்றிதழ்கள் தாக்கு அறிக்கை 2026 தெரிவித்துள்ளது. இந்தியா உட்பட 7 நாடுகளிலும் உள்ள 3500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், கற்பவர்கள் மற்றும் உயர்கல்வி தலைவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை நுண் சான்றிதழ்களை கொண்ட பட்டதாரிகளுக்கு அதிக தொடக்க சம்பளத்தை வழங்க 100% இந்திய நிறுவனங்கள் தயாராக இருப்பதாக கண்டறிந்துள்ளது. உண்மையில் 81% இந்திய நிறுவனங்கள் நுண் சான்றிதழ்கள் கொண்ட வேட்பாளர்கள் வேலைவாய்ப்பு தேர்வு செயல்முறைகளில் மிக வேகமாக முன்னேறுவதாக கூறியுள்ளனர். இது உலகளாவிய சராசரியை விட 8% புள்ளிகள் அதிகமாகும். இது நுண் சான்றிதழ் ஏற்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட நாடுகளிலேயே இந்தியாவை மிக வலுவான சந்தைகளில் ஒன்றாக மாற்றுகிறது என்று அந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது. 19ஆம் நூற்றாண்டில் முறையான பட்டப்படிப்புகள் உருவாகின. அப்போது ஒரு குறிப்பிட்ட துறையில், உதாரணமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், வாழ்நாள் முழுவதும் ஒரே மாதிரியான வேலை இருந்தது. மென்பொருள் துறையின் அசுர வளர்ச்சியால் பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் மாற வருடங்கள் எடுத்தன. ஆனால் தொழில்நுட்பங்கள் மாதந்தோறும் மாறின. இதனால் மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ போன்ற நிறுவனங்கள் தங்களின் சொந்த தொழில்நுட்பங்களை இயக்க தனிநபர் சான்றிதழ்களை வழங்க தொடங்கின. கோர்செரா, எடெக்ஸ் போன்ற MOOC, அதாவது மேசி ஓபன் ஆன்லைன் கோர்ஸ் தளங்கள் அறிமுகமான போது உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் தங்களின் குறிப்பிட்ட பாடங்களை சிறு பகுதிகளாக ஆன்லைனில் சான்றிதழ்களாக வழங்க தொடங்கின. கடந்த காலங்களில் 2000களில் தொடக்கத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் 2015களில் டேட்டா சயின்ஸ் ஆகிய துறைகள் வந்தபோது இதே போன்ற சூழல் நிலவியது. அப்போது MBA படித்தவர்களை விட 6 மாத டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சான்றிதழ் முடித்த இளைஞர்களுக்கு நிறுவனங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தன. ஒரு சாமானிய மாணவர் மிகப்பெரிய IIT அல்லது IIM போன்ற கல்லூரிகளில் படிக்காவிட்டாலும் எளிய அரசு பள்ளியில் படித்துவிட்டு ஆன்லைனில் 2000க்கு ஒரு ஜென் AI சான்றிதழ் பெற்றால் அவருக்கு பெரிய நிறுவனங்களில் முன்னுரிமையும் அதிக சம்பளமும் கிடைக்கும். மற்ற நாடுகளை விட இந்திய இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பங்களை மிக வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள். இதனால் உலகளவில் இந்தியா டிஜிட்டல் சேவைகளின் மையமாக தொடர்ந்து நீட்டிக்கும். இப்போது வேலைவாய்ப்பு உலகில் ஸ்கில் பேஸ்டு ஹையரிங் மற்றும் AI அப்ஸ்கில்லிங் ஆகியவைதான் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. 2026ஆம் ஆண்டின் பட்ஜெட் மற்றும் கல்வி வழிகாட்டுதல்களில் இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் மூலம் மாணவர்கள் ஆன்லைனில் படிக்கும் நுண் சான்றிதழ்களின் மதிப்பெண்களையும் அவர்களின் வழக்கமான கல்லூரி பட்டத்துடன் இணைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பெரும் விவாதத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. உங்கள் குழந்தைகளை லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் செலவு செய்து தரம் குறைந்த தனியார் கல்லூரிகளில் வெறும் பட்டத்திற்காக சேர்க்காதீர்கள். சாதாரண கல்லூரியில் சேர்த்தாலும் அவர்களுக்கு தேவையான பிரத்யேக ஆன்லைன் நுண் சான்றிதழ்களை வாங்கி தாருங்கள். இது பணத்தை மிச்சப்படுத்தும், சிறந்த வேலையையும் தரும். உங்களின் சிறந்த முதலீடு உங்களுடைய திறமையில்தான் உள்ளது. நீங்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு ஜென் AI சான்றிதழை பெறுவது உங்களின் அடுத்த சம்பள உயர்விற்கு வழிவகுக்கும்.